ஹாய் கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் அப்படின்னு என்னோட ஸ்டடி செஷன்ஸை பிரித்து வச்சுருப்பேன். மார்னிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், ஈவினிங் அதே டைமும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆஃப்டர்நூன் படிக்கிறது வந்து கொஞ்சம் எஃபெக்ட்லெஸ்ஸாகவும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியும் போரிங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய டேபிளை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத டைம் ஸ்லாட்டோடு எழுதி வச்சுப்பேன். யூஸ்வலாகவே டு டூ லிஸ்ட் போடுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணும். நானும் நிறையா மொபைல் ஃபோன் ஆப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். தென் டிஜிட்டலாக ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு இந்த மெத்தட் தான் எஃபெக்டிவாக இருந்தது. என்னென்ன நம்ம பண்ணணும்னு சொல்லி எழுதி அந்த செக் பாக்ஸஸை டிக் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பிளாட்ஃபார்மில் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லான பென் அண்ட் பேப்பர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டு டூ லிஸ்ட் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். தென் என்னோடய பிளானுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக மத்தியானம் ஹிஸ்ட்ரி படித்தா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். பட் அதனால புதுசாக நான் எதுவுமே படிக்க மாட்டேன். யூஸ்வலாக ரிவிஷன் தான் பண்ணுவேன். அதனால ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஈஸியான நல்லா நான் படித்த டாபிக் எடுத்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிக்காமல் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூன் படிக்கிறது ரொம்ப போரிங்காக இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி டாபிக் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் புத்திசம், ஜெயினிசம், அந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் ரிவிஷன் எந்த சப்ஜெக்ட்டுக்கு பண்ணாலும் கண்டிப்பாக என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே ரொம்ப கிளியராக படிச்சுட்டு அதுலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். செகண்ட் டைம் படிக்கும்போது திருப்பி புக்கை தரோவாக ரீட் பண்ணாமல் இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோடய நோட்ஸில் வச்சுருப்பேன். அது போக எக்ஸஸாக பாயிண்ட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் படிக்கையில் எனக்கு தோணுச்சுன்னா, இல்லை ஏதாவது கொஸ்டின் டெஸ்ட் போடையில் புதுசாக ஏதாவது கொஸ்டின் இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த நோட்ஸில் நான் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வருவேனே தவிர ஒவ்வொரு டைமும் புக்கிலேருந்து புதுசாக படிக்க மாட்டேன். ஸோ நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருந்தாலே நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம தான் படித்து கிளியராக எழுதி வச்சுருக்கோம். ஸோ அப்போது நமக்கு திருப்பி படிக்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீ பாயிண்ட்ஸ்னால் டக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் புக்ஸையும் தான் திருப்பி திருப்பி படிக்கிற ஒரு டைப்பாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நம்ம போரிங்காக இருக்கிற டைமில் நம்மளால் கண்டினியூஸாக படிக்க முடியாது, ரொம்ப லேக் ஆகும், தூக்கம் வரும். இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் வந்து ஹிஸ்ட்ரிலாம் செட் ஆகாது, ஜிகேலாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசனிங் டெஸ்ட் எடுத்து போடுங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஆக்டிவான ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் டெஸ்ட், உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட் போடலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட் போடும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆப்ஸ்லலாம் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா லைக் டெக்ஸ்ட் புக் ஆப்பு ஆர் ஆலிவ் போர்ட், ஆர்பி இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் டெஸ்ட் போடும்போது ஒரு டைமர் உங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு 25 கொஸ்டின்ஸை வந்து 25 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸில் போடணும் அப்படின்னு அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 20 மினிட்ஸில் உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. கான்ஷியஸாக அந்த டைம் போகிறதுக்குள்ளே அந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் முடிச்சு தான் ஆகணும். அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் தரும். அதுவும் அந்த டெஸ்ட்லலாம் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் படிக்கவோ இல்லை அடுத்த டெஸ்ட் போடவோ உங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக போய் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ரீசனிங் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா ஒரு மேக்ஸ் டெஸ்ட் போட்டுருவேன். ரொம்ப எனக்கு போர் அடிக்கும் போது இல்லை படிக்க தோணாத போதுனா டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கையில ஸோ எப்படி இது தப்பு வந்துச்சு, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஸோ அதுவே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தென் வந்து நான் வந்து மேக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து மேக்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்போ நான் என்னோடய மைண்ட் படிக்க ரெடியாக இல்லை அப்படின்னு தோணும் போதெல்லாம் என்னோடய கோ டு சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஏன்னா நான் வந்து சம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் ஆக்டிவாக ஆக்குறதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃப்ளோவில் படிக்க ஆரம்பிச்சிருவேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, ரொம்ப பிடிக்குதோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கல அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது, எக்ஸாம்ஸ்க்கு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது அண்ட் பெஸ்ட் டிஜிட்டல் சோர்ஸஸ் என்னென்ன, நோட்ஸ் எப்படி நம்ம எழுதுறது, ஒரு கண்டென்ட் நம்ம படித்தோன்னா அதில் எந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி நோட்ஸ் மேக்கிங் எஃபெக்டிவாக பண்ணுறது, இந்த மாதிரி என்ன டவுட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்.
இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டடி அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.